கிருபாஃபன் எஸ்பிஎஸ் என்டர்பிரைசஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5 லிட்டர் இன்சுலேட்டட் மில்க் பாய்லருக்கும் 5 லிட்டர் நான் இன்சுலேட்டட் மில்க் பாய்லருக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். என்ன டிஃப்ரென்ஸ் மேஜராக அவுட்டரில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு மிஷினுக்குமே பெனிஃப் அவுட்டர்லேருந்து தெரியாத ஒரே மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலேட்டருக்கு இந்த 2 லைன்ஸ் இருக்கும், நான் இன்சுலேட்டருக்கு இந்த 1 லைன் தான் இருக்கும். ஸோ இதுதான் வெளித்தோட்டத்துலேருந்து நமக்கு தெரிகிற ஒரு டிஃப்ரென்ஸ். பட் மேஜராக இதில் 3 டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் ஹீட் ரெசிஸ்டன்ஸ், வெப்பத்தன்மை அவுட்டர் பாடியில் இன்சுலேட்டரில் நமக்கு உணரவும் முடியாது, நமக்கு அவ்வளோவா தெரியாது. நான் இன்சுலேட்டரில் அந்த வெப்பத்தன்மை நமக்கு ஈஸியாக தெரிய வரும். இன்சுலேட்டரில் பார்த்தீங்கன்னா, பால் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதோட பால் பொங்கின அதே வெப்பத்தோட நமக்கு 45 நிமிஷத்துலேருந்து 1 hour வரைக்கும் அதே ஹீட்டை மெயின்டைன் பண்ணும் இன்சுலேட்டட் மில்க் பாய்லர். ஆனால் நான் இன்சுலேட்டரில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எந்த வெப்பம் இருக்கோ, வெளித்தோட்டத்தில் இருக்கிற அந்த தண்ணி சூடு எவ்வளோ நேரம் இருக்கோ அது வரைக்கும் தான் அந்த சூடு இருக்கும். ஸோ அதாவது ஒரு 15 to 30 minutes வரைக்கும் தான் பால் சூடாக இருக்கும். மூணாவது, இன்சுலேட்டரில் 50% பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும் கம்பேர் பண்ணால் நான் இன்சுலேட்டடோட. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 main differences. தேங்க்யூ.